வணக்கம் நேர்களே. இன்றைய வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுப்பு என்னன்னா, உடல் கட்டு மந்திரம். ஏற்கனவே உடல் கட்டு மந்திரம் நம்மளோட வீடியோவில் பதிவிட்டிருப்பேன். அதுபோல இது ஒரு வகையான மந்திரம். மிக எளிமையான மந்திரம். இந்த மந்திரத்திற்கு நம்ம அதிகமான உருக்கெல்லாம் ஒண்ணும் குடுக்க தேவை கிடையாது. வீட்ல கிழக்கு முகமா திரும்பி, நீங்க கிழக்கு கிழக்கு முகமா நீங்க விளக்கு ஏத்தி வச்சுக்கிட்டு, அதுக்கு சும்மா சின்னதா அவல் பொரி கடலை, சாம்பிராணி, ஊதுபத்தி, பழம்பத்தி, சுடன் தேங்காய் இந்த மாதிரி விஷயங்கள ஒடிச்சு வச்சுக்கிட்டு, பூஜை பொருட்களை வச்சுக்கிட்டு, நீங்கள் வடக்கு முகமாக உட்கார்ந்து இந்த மந்திரத்தை ஒரு 108 உருக்கள் சொல்லிட்டா சொல்லி சித்தி பண்ணிட்டா மட்டும் போதும். 10,008 உரு, 20,008 உரு அந்த மாதிரி உருக்களெல்லாம் ஒன்றும் போட தேவை கிடையாது. ரொம்ப சிறப்பான மந்திரம் இது. இது நீங்கள் ஒரு 108 உரு சொல்லி நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். இந்த மந்திரமாகப்பட்டது நல்லா நல்லா வேலை செய்ய மிக எளிமையாக நம்மளுக்கு சித்தியாகக்கூடிய ஒரு மந்திரம் இது. இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துறதுன்னா, சித்தி ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு பூஜை காரியங்கள் பண்ணுறீங்க, இல்லை வெளியே இடத்துக்கு எங்கேன்னு போகிறீங்க, அந்த நேரங்களில் உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் படபடப்பாக இருக்கும். ஒரு ஒரு போல் உடல் சோர்வாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை நீங்கள் உச்சரித்து, கையில் கிடைக்கக்கூடிய மண்ணோ அல்லது விபூதியோ விபூதியோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கனாக்கா, இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு 3 முறை விபூதியை கையில் எடுத்து தலையை சுற்றி உங்களோட தலையில் போட்டுக்குங்க. இதே மண்ணு தான் இங்கே இருக்குது, விபூதி, குங்குமம், சந்தனம் எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, மண் இருக்குது இல்லையா, மண்ணை கொஞ்சம் போல் கையில் எடுங்க. இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை உச்சரிங்க. நெத்தியில் இந்த மண்ணை நெத்தியிலே வச்சுக்குங்க. அப்படி இல்லை, இங்கே எதுவுமே கிடையாது, சிமெண்ட் தரையாக இருக்குது, என்னங்க பண்ணுறதுன்னு கேட்டால், எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா, எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிட்டு, எலுமிச்சை பழத்தில் இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லி, உங்களோட தலையை சுற்றி இந்த எலுமிச்சை பழத்தை உங்களோட கை காலை போட்டு நசுக்கி, காலில் மிதிக்கக்கூடாது, கையில் போட்டு நசுக்கி தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டு விஷயங்களாகப்பட்டது உங்கள் மேலே விழுந்துடும். டிஸ்டி எடுக்கிறதுக்கு பிடிக்கிறது தான் சுற்றி நம்ம ஒடிப்போம், இதுக்கெல்லாம் எப்படிங்க ஒடிச்சா கட்டு விழுவும் சொல்லி கேட்காதீங்க. இது ஒரு முறை. இந்த மாதிரி முறைகளும் இருக்குது. அந்தந்த மந்திரங்களுக்கு, அதாவது நம்ம டிஸ்டி ஒடிக்கக்கூடிய மந்திரங்களுக்கு காலில் மிதிக்க சொல்லியிருப்பேன். சரியா? உங்களோட டிஸ்டி, இந்த கட்டுக்காரியங்கள் ஒடிக்கிறது, டிஸ்டி எடுத்து ஒடிக்கிறது தான் உங்களோட இடது காலை வச்சு ஒடிக்க சொல்லியிருப்பேன். இடது காலில் ஒடிக்க சொல்லியிருப்பேன். இது கையில் ஒடிக்க சொல்கிறேன்னா அதுக்கு ஒவ்வொரு விஷயங்களாகப்பட்டது உண்டு. சரியா? கையில் ஒடிக்கக்கூடிய காரணத்தினால இது அந்த டிஸ்டி ஒடிக்கக்கூடிய வகையில் போய் சேராது. சரியா? அதை பற்றி நீங்கள் ஆழ்ந்த சிந்தனைகள்லாம் ஒன்றும் போக தேவை கிடையாது. சொல்கிறது போல் செய்யுங்க, நல்லது நடக்கும் உங்களுக்கு. தெய்வ உபாசனைகள் காலங்கள்லேயும் வேறு மந்திரங்களை எடுத்து நீங்கள் உச்சாரணம் செய்யணும், சித்தி பண்ணணுன்ற நேரங்கள்லேயும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 108 முறை சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்கள் ஒரு 3 முறை சொல்லி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி உடல் கட்டு போட்டுக்கிட்டு, அதன் பின்பு நீங்கள் உங்களோட மந்திரத்தை ஜெபிச்சு பாருங்கள். வெகு விரைவிலே சித்தியாகவும் நல்லா உங்களுக்கு அதீதமான சக்திகள் கிடைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். இதுக்கு உண்டான மந்திரம் என்னன்னாக்கா, டிஸ்பிளேல காட்டியிருக்கேன், நானும் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஓம் என் மேனி ஈஸ்வரர் காவல், இரு புஜமும் உன்னதமான உடலையும் ஓம் என்ற வட்டாரம் காவல், சென்னியில் வீரபத்திரன் காவல், சிறப்புடன் சுற்றிலும் சுவாகமான வைரவர் காவலே. ஓம் என் மேனி ஈஸ்வரர் காவல், இரு புஜமும் உன்னதமான உடலையும் ஓம் என்ற வட்டாரம் காவல், சென்னியில் வீரபத்திரன் காவல், சிறப்புடன் சுற்றிலும் சுவாகமான வைரவர் காவலே. இதுதான் இதுக்கு உண்டான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் நான் சொன்னது பிரகாரம் பண்ணிக்கிட்டு பயன்படுத்தி பாருங்கள், நல்லதே நடக்கும். சரியா? இப்போ வெளியே தனியாக போகக்கூடிய காலங்களில் கொஞ்சம் பயமாக இருக்கும். உடலில் ஏதோ ஒரு யாரோ தொடர மாதிரியோ பின்னால் யாரோ வர மாதிரியோ கொஞ்சம் பயங்களெல்லாம் ஏற்படும். அந்த அந்த டைமில் இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த பயங்களும் எதுவும் இருக்காது. உங்களை விட்டு ஒரு இந்த தீய எண்ணங்களும் சரி,
அந்த அந்த தீய கற்பனைகள் மனசுக்குள்ள உருவாகும்ல, அந்த மாரி எதுவும் இல்லாம மனமாகப்பட்டு சமநிலைப்படும் உங்களுக்கு. சரியா? அதனால இந்த தேவகள வந்து நமக்கு காவலுக்கு அழகக்கூடிய ஒரு சின்ன விஷயம் இந்த மந்திரங்கள்ல வந்து கலந்திருக்குது. சரியா? அதனால இத வந்து ஆழ்ந்த சிந்தனையில வந்து போய்க்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ரொம்ப நல்ல மந்திரம் தான் இது. இன்னும் மேற்கொண்டு அடுத்த மந்திரங்கள்லாம் வந்து உடல் கட்டு, திசை கட்டு இருக்கு. ஏன்னா நெறையா இப்ப கட்டறுக்கக்கூடிய மந்திரமே 3 மந்திரம் என்னவோ போட்டிருந்திருக்கேன் போல. வாய்க்கட்டு மந்திரமும் போட்டிருக்கேன். கட்டறுக்கக்கூடிய மந்திரமும் போட்டிருக்கேன். மேற்கொண்டு இந்த உடல் கட்டு மந்திரங்கள்லயும் வந்து நம்ம போடணும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மந்திரங்களாகப்பட்டது பலிதம் ஏற்படும். அதெல்லாம் பிடிச்சிருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு உடல்கட்டு, திசைக்கட்டு குடுத்த மந்திரம், நான் சேனல் ஆரம்பிச்சப்போ குடுத்த மந்திரம் அது. சரிங்களா? அந்த மந்திரத்த வந்து எத்தன பேர் எடுத்து செஞ்சீங்க, பண்ணீங்கன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா நான் போட்டிருந்தப்ப நல்ல சிறப்பா வேலை செய்துங்க, நல்லா இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் பாராட்டுனீங்க. நல்லா வாழ்த்து தெரிவிச்சீங்க. WhatsAppலயும் சரி, ஃபோன் பண்ணியும் பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால இந்த மந்திரத்தையும் அதேபோல எடுத்து பயன்படுத்தி பாருங்க. நல்லதே நடக்கும். சரியா? அதனால அது ரொம்ப பெரிய மந்திரமா இருக்கும். இது கொஞ்சம் எளிமையா, சின்னதா இருக்கும். உங்களுக்கு உச்சரிக்கிறதுக்கும் நேர காலங்களாகப்பட்டது கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனால உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் இந்த விஷயம். அதை எடுத்து பயன்படுத்தி பாருங்க. நல்லதே நடக்கும். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இன்னும் அதிகமான விஷயங்கள குடுக்க நான் முயற்சி பண்றேன். நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரியா? மேலும் வந்து இந்த அருள் வராம இருக்கக்கூடியவங்களுக்கு, வாக்கு சொல்லணும்னு சொல்லி விருப்பம் இருக்கிறவங்களுக்கு, தெய்வத்த உடல்ல இறக்கணும்னு சொல்லிட்டுன்னு ஆர்வம் இருக்கக்கூடியவங்க நம்மள தொடர்பு கொள்ளுங்க. நம்மளுடைய இடத்துக்கே வர வச்சு உங்களுக்கு வேணுமா இருக்கக்கூடிய தெய்வத்த உடல்ல இறக்கி, உங்களுக்கு வாக்கு சொல்றதுக்கான ஒரு அனுகிரகத்தை ஏற்படுத்தி குடுக்கலாம் தெய்வங்கள் மூலியமா. சரிங்களா? அதனால வேணுமா இருக்கவங்க நம்மள தொடர்பு கொள்ளுங்க. நல்லதே நடக்கும் உங்களுக்கு. நன்றி. வணக்கம்.